கிருஷ்ணா, தூங்கிட்டியாடா? எனக்கு தெரியும். என்ன? நீ ஃபோன் பண்ணுவேன்னு தெரியும். சாரிடா, இந்த டைமில் கால் பண்ணிட்டேன். எதுக்கு இப்போ சாரிலாம் சொல்கிற? சாயந்தரம் கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டேன்லடா, அதுக்கு தான். என்னால் புரிஞ்சிக்க முடியுதுடா. அதுக்காக நீ ஒன்றும் சாரிலாம் என்கிட்ட சொல்ல தேவையில்லை. டே விஸ்வா, எதுக்குடா நீ இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க? சிந்து உன் லைஃப்பில் இனிமே இல்லை. சுந்தரி உனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுடா. தேவையில்லாமல் சிந்துவை பற்றி திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்காத. சிந்து கிட்ட ஒரு வாட்டி பேசணும்டா. டே அறிவுகட்ட பைத்தியக்கார மாதிரி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க. இப்ப என்ன பேசணும், எதுக்கு பேசணும்? நீ ஒரு கேள்வி கேட்க வேண்டியது பாக்கி இருக்குடா. என்னது? ஒய்? டே என் லைஃப் சிந்து கூடயே நல்லா இருந்திருக்குமேடா. பட் ஆல் ஆஃப் எ சடன் என்னை விட்டு போயிட்டா. அதான் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அவ போயிட்டா, அவ்வளோதான். நீ தேவையில்லாம கிளறிட்டு இருக்காது. சிந்து என்னை விட்டு போய் என்னால் தாங்க முடிஞ்சுதுடா. ஆனால் சுந்தரி என்னை விட்டு போயிட்டா அதை பற்றி யோசிச்சாலே சொல்லும் போதே மூச்சு அடைக்குதுடா. நீ நிஜமாவே லூசு தானா? தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டே இருக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிதான் தேவையில்லாததெல்லாம் யோசிச்சு கல்யாணத்தை நிறுத்த பார்த்த. டேய், நீ யோசிக்கிறது நிறுத்து, எல்லாமே சரியாயிடும். டேய், இது ஓவர் திங்கிங் இல்லடா. எனக்கு ரொம்ப பிடிச்சவள தொலைச்சிட போறேனேன்னு ஒரு பயம்டா. அதான் சிந்து கிட்ட பேசி என் தப்ப என்னன்னு அதை சொல்லி திருத்திக்குவேன்ல. சரி, முதல்ல ஒரு விஷயம் சொல்லு. சிந்து வந்ததுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டி எதுவும் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றாளா? ஒரு வார்த்தை கூட சொல்லடா அவ. என்ன குழந்தை மாதிரி பாத்துக்கிறாடா அவ. டேய், சுந்தரிக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விரல வச்சுன்னா காயம் பட்டுச்சுடா. அதுக்கு குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கா. பின்ன என்னடா, ஹாப்பியா இருடா. நீ தேவையில்லாம மனசை குழப்பிக்காம உன் பொண்டாட்டியோட ஹாப்பியா இருக்க வழியை பாரு. சரி. சரியில்லை, பழைய குப்பையெல்லாம் கிளறிட்டு இருக்காம பிரசன்ட்ல வாழப்பாரு. பாய்டா. டேய், ஃபர்ஸ்ட் லவ்ல எவ்வளோ பெயின் இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போதாண்டா முன்னேற முடியும். அதை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு ஹாப்பியா இருக்க பாரு. சரிடா. விஸ்வா, 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 எங்க இருக்கியா? என்ன தூக்கம் பார்த்தலையா? ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு தூங்குறியா? கொஞ்ச நேரம் படுத்தா போதும். படுத்துக்க. நேத்து நைட்டு விரல்ல காயமாச்சுல, பெயின் பரவாயில்லையா? வலி இருந்தா சொல்லு, டாக்டர் கிட்ட போலாம். விஸ்வா, ஒன்னு கேக்கவா? என்ன? உனக்கும் என்ன மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஏதாவது குவாலிட்டிஸ் இருக்கா? சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்லு விஸ்வா. தெரியல. ஏதாவது சின்ன சின்ன ஆசைகள் இருந்திருக்கும்ல? தெரியல, நான் எப்பவும் யோசிக்கல சுந்தரி. எனக்கு தெரிஞ்சு எங்களை மாதிரி பசங்களுக்கு எங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்புறம் என்ன, அவ்வளவுதான்? அவ்வளவுதானா? இங்க பாரு, நாங்க பசங்கள்லாம் எக்ஸ்பெக்டேஷனை விட ரியாலிட்டியில தான் அதிகமா வாழ்வோம். அதான் நாங்க எதுவுமே எதிர்பார்க்க மாட்டோம். போதும் போதும், நிறுத்து நிறுத்து. ஹேய், சில் சில். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்னது? இந்த விஸ்வாக்கு யாரு பொண்டாட்டி ஆகணும்னா அது சுந்தரியா தான் இருக்கணும்.
சுந்தரி, எவ்வளோ நேரம்டி? ஆஃபீஸுக்கு டைம் ஆகுது பாரு. வந்துட்ட விஸ்வா. இந்தா. என்னது இது? தோசை. தோசை. நீ என்ன அவசரப்படுத்தினா இப்படிதான் வரும். இன்னைக்கு எனக்கு ப்ராஜெக்ட் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு சுந்தரி. சரி சரி, ஒரு நிமிஷம் தான், இன்னொரு தோசை எடுத்துட்டு வரேன். சுந்தரி, 1 minute. ஐயோ. தோசை நல்லா வரணும்னா அந்த வெங்காயத்தை எடுத்து அப்படியே தவால போட்டு தேய். அதான் ட்ரிக்கே. அப்பதான் ஒழுங்கா வரும். இரு நான் காட்டுறேன். ஒன்னும் தேவையில்லப்பா. மறுபடியும் ஏதாவது காய ஏற்படவா? நீ சொல்லு, நானே செய்யறேன். நான் காட்டுறேன் இரு. விஸ்வா, ம் ப்ராஜெக்ட் டிப்ளோமேட்னு சொன்ன? ம் என்ன ஆபீஸ்க்கு டைம் ஆயிட்டு இருக்குப்பா. வந்ததுக்கு அப்புறமா இப்படி பேசலாம். ம்ஹும். ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிட்டு இருக்கா? ஆமா, ஆயிட்டு இருக்கு. விஸ்வா, என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஆஃபீஸ்க்கு போன போல இருக்கா? இருக்கு. எனக்கு வேண்டியது மொத்தம் இது இல்ல. அப்படியா? ம் மொத்தம் கூட கொடுத்துட்டேன். ஆபீஸ்க்கு போலாம். ஒண்ணா? குட் மார்னிங் அண்ணா. குட் மார்னிங். குட் மார்னிங் அண்ணா. குட் மார்னிங் சிஸ்டர். ஏண்டா நீ எனக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லிருப்பியாடா? என் பர்த்டே அன்னைக்கு ஒரு ஹாப்பி பர்த்டேயாவது சொல்றியா? ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி. உன்னை விட என் சிஸ்டர் 100 மடங்கு பெட்டர். ஒழுங்கு மரியாதையா சிஸ்டரை நல்லா பாத்துக்கோ. சரி மச்சான், நீங்க கிளாஸ் எடுக்கிறத நிறுத்தினா உங்க தங்கச்சி நல்லா பாத்துக்கோ. டேய் சைக்கோ வந்துட்டு இருக்கான்டா, வாடா. டேய் அதுக்கு என்னடா? குட் மார்னிங் சுரேஷ். ப்ராஜெக்ட் என்ன பண்ண விஸ்வா? ஏன் சுரேஷ், என்னாச்சு? கிளைண்ட்டுக்கு டெலிவரி கொடுத்தக்கப்புறமா அவ்வளோ எரர்ஸ் எதுக்காக வருது? நீ சரியா டெஸ்டிங் பண்ணியா இல்லையா? நான் அனுப்புறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணனே, எல்லாம் ஓகே தான். அப்போ என்னது இது? இப்போ உன்னால எதுவும் செய்ய முடியாது. எனக்கு ஒரு half an hour டைம் கொடு. ஐ திங்க் ஐ ஃபிக்ஸ் இட். இப்போதைக்கு நீ என்ன பண்ணாலும் யூஸ் இல்லை விஸ்வா. ப்ராஜெக்ட் ஆல்ரெடி எக்ஸிகியூஷனுக்கு போயாச்சு. மெயில் பேக்கை செக் பண்ணு. HR want to see you. I will sort it, சுரேஷ். Please talk to HR. HR வரைக்கும் போயிருக்குன்னா பெரிய எஸ்கலேஷன் தான்டா. நான் போயிட்டு வரேன்.
ம்ஹும். ம். அண்ணா என்னாச்சு? ரீசெண்டாக டெலிவரி கொடுத்த ப்ராஜெக்டில் டெஸ்ட் கேசஸ் ஃபெயில் ஆயிடுச்சான். கிளைண்ட் சரியான மண்டை சூடு. ஹெச்ஆர் வர கூப்பிட்டுருக்காரு. Hi Vishwa. தீபக், ஐ கேன் எக்ஸ்பிளைன். No. Wait. லாஸ்ட் 3 வீக்ஸா உன் ஒர்க் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்க விஷ்வா. ஒவ்வொரு ப்ராஜெக்ட் டெலிவரிலையும் உங்ககிட்ட இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு. ஹோப் யுவர் மென்டல் ஸ்டேட்டஸ் இஸ் குட். பட் இந்த டெலிவரியோட நம்ம கிளையண்ட் கான்ட்ராக்ட்ல இருந்து பேக் ஆஃப் ஆயிட்டாரு. நம்ம இம்பார்ட்டன்ட்டான ஒரு பிரீமியம் கிளையண்ட்டை உன்னோட கவனக்குறைவால இழந்துட்டோம் விஷ்வா. இதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? ஐ கேன் எக்ஸ்பிளைன் தீபக். நோ. இன்னைக்கு உன் இடத்துல வேற யாராவது இருந்தா அவங்க கையில டெர்மினேஷன் லெட்டர் இருந்திருக்கும். உன் கேப்பபிலிட்டி எனக்கு தெரிஞ்சதால தான் நீ இன்னும் இங்க இருக்க விஷ்வா. Just focus on the work and get the things right. That's it. Please understand and work accordingly. இதுக்கப்புறம் நீ ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் விஷ்வா, that's it. You're out of the company. Even I can defend you at the higher management meeting, isn't it? தேங்க்யூ தீபக். You may leave now. விஷ்வா, உன்னோட wife, பாலா, she is absolutely good at what she is doing. I just want to let you know. அவங்க இந்த கம்பெனிக்கு ஒரு அசெட்டா மாறிட்டு இருக்காங்க. அவங்கள ரெஃபர் பண்ணதுக்கு தேங்க்ஸ். தேங்க்யூ. Yeah. One more thing, Vishwa. Just revert to the mail. Escalation mail. ASAP. யா, ஷூர். Yeah. விஷ்வா, ஆ? வா. இல்ல பாலா, எனக்கு வேலை இருக்கு. வந்து அப்புறமா பாத்துக்கலாம். வா. எங்க பாலா? சொல்றேன், வா. சுந்தரி, ஷோ. அங்க அவ்வளவு எஸ்கலேஷன் வச்சுட்டு என்ன? என் செல்ல கண்ணன் தன்னை மறந்து கண்ணுறங்கடா. ஆராரோ நான் பாட நீ கண்ணுறங்கடா. ஆராரோ ஆராரோ ஆராரீரோ. ஆராரோ ஆராரோ ஆராரீரோ. Feeling better?
இப்ப ஓகே தானே? ம் வா போலாம். ம் வா. இப்ப சொல்லு, என்ன விஷயம்? என்னால கிளைண்ட் போயிட்டாராம். லாஸ்ட் வார்னிங் கொடுத்துருக்காங்க. உன்னால போயிருக்க மாட்டாங்க. அவங்க ஜஸ்ட் உன்னை ப்ளேம் பண்றாங்க, அவ்வளவுதான். தெரியல. இப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? பண்றதுக்கு என்ன இருக்கு? மறுபடியும் ரீஒர்க் பண்ணி இந்த வாட்டி தப்பு எதுவும் வராம பாத்துக்கணும். நான் ம் ம் என்ன சொல்லு. உன்னை சொன்னா தப்பா நினைக்க மாட்டல்ல? சொல்லு சுந்தரி. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பிரேக் தேவைப்படும். ஈவன் மெஷின் நீட்ஸ் டைம் டு ரீசெட் அண்ட் ரீஸ்டார்ட். ஆம்பளைங்க கண்டினியூவா ரெஸ்பான்சிபிலிட்டிஸை தோள்ல சுமந்துக்கிட்டே வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் தே நீட் டைம் ஃபார் தெம்செல்வ்ஸ்ல ம் டு கம் பேக் ஸ்ட்ராங்கர். அப்ப என்ன ஒரு 2 days லீவ் எடுத்துக்க சொல்றியா என்ன? வேற 2 months sabbatical leave. 2 months-ஆ? 2 months-னா 2 months-னா இஎம்ஐ, வீட்டு செலவு, வாடகை, ஏய், விஸ்வா, அதெல்லாம். விஸ்வா, calm down. I can take care of this. என்ன நம்ப? அது இல்ல சுந்தரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, விஸ்வா, நீ என்ன நம்புறியா? ம் You need this break. உனக்கு வந்த செட்பேக்குக்கு இந்த பிரேக் அப்புறம் you feel much better. Trust me on this. I don't want you to take this stress. நான் உன் கூட இருக்கேன். என்ன சொல்ற? தெரியல சுந்தரி, எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும். ஈவினிங் வரைக்கும் டைம் எடுத்துக்கிட்டு டிசைட் பண்ணி சொல்லு, சரியா? ம் தம் அடிக்கிறியா? குட் பாய். இப்ப போய் அந்த எஸ்கலேஷனை எலிவேஷன் பண்ற வேலைய பாரு. கோ. தேங்க்யூ. ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ், எங்கள் விஸ்வராஜ் அவர்களே. கோ. விஸ்வா. ம் 96. இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோ. மறுபடியும் சொல்றேன். என்ன கிஸ் கவுண்டா? ம்ஹும். ம் வேற? கண்டுபிடிப்பா. எனக்கு கொடுத்தல்ல பெரிய சேலஞ்ச். இப்போ உன்னோட டர்ன். கண்டுபிடி, பார்க்கலாம். ம் பொறாமையா இருக்குடா. எதுக்குடா? அந்த கேரிங், அந்த அண்டர்ஸ்டாண்டிங். என் சிஸ்டர் செம்மடா. சைட் அடிச்சது போதும், வேலையை பாரு. லாஸ்ட் 3 வீக்ஸா உன் ஒர்க் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்க விஸ்வா. நம்ம இம்பார்ட்டன்ட்டான ஒரு பிரீமியம் கிளைண்ட்டை உன்னோட கவனக்குறைவால இழந்துட்டோம் விஸ்வா. ஒவ்வொரு ப்ராஜெக்ட் டெலிவரிலையும் உங்ககிட்ட இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு உன் இடத்துல வேற யாராவது இருந்தா அவங்க கையில டெர்மினேஷன் லெட்டர் இருந்து விஸ்வா. இதுக்கப்புறம் நீ ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் விஸ்வா, தட்ஸ் இட், யூ ஆர் அவுட் ஆஃப் த கம்பெனி. விஸ்வா,
விஸ்வா ஆ என்ன எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன்னு தெரியுமா? சொல்லு. இந்த கறியை டேஸ்ட் பண்ண உனக்காகவே அம்மா கிட்ட கேட்டு இந்த ரெசிபியை கத்துக்கிட்டேன். எப்படி இருக்கா? நல்லா இருக்கு. ஷுவரா? நல்லா இருக்கு. எனக்கு என்னமோ கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியான மாதிரி இருக்கு. ஆ கொஞ்சம் உப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். விஸ்வா மூட் ஆஃபா இருக்கா? ஐயாவ செட் பண்ணணும்னா அவுட் ஆஃப் த ஒர்க் ஏதாவது பண்ணணும்.